நீங்க ஒரு சில விஷயத்த ஓப்பனா இப்போ பேசுனீங்கன்னா ஒரு சில பேர் காலி அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம். நான் வாயை திறந்தாலே எல்லாரும் காலி. காலி. ஆமா. ஸோ அவங்க பேர் சொல்ல வேணாம். பட் ஏதாச்சும் இந்த ஒரு மேட்டர் நான் சொன்னேன்னா இல்லை, நான் ஏன் இப்போ சொல்லன்னா டைம் வரும், வரும்போது பேசிக்கலாம். இட்ஸ் அபவுட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். பட் டைம் வரும்போது நீங்க see the whole point is எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரிவெஞ்ச் வாங்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த ப்ராப்ளம். எனக்கு வேறு வேலை இல்லை. 15-20 இயர்ஸ் ரிவெஞ்ச் எடுக்காதவ இன்றைக்கி வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னா அப்படிலாம் கிடையாது. தி ஒன்லி பாயிண்ட் இஸ், நான் இப்போ கண் கலங்கின விஷயம் அதுதான். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, யார் நம்ம ஒருத்தங்களை துரத்தி அடித்து நான் ஜஸ்டிஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு பண்ணோன்னா யூஸ் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் போய் என் மானத்தை என் மரியாதை காப்பாற்றுறதுக்கு போய் நின்று அதுவே என் வாழ்க்கை பிரச்சனை ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது வாட் ஜஸ்டிஸ் ஐ யூ கோயிங் டு கெட்? ஓகே, பி பேஷண்ட், காட் இஸ் தேர். நீங்கள் அந்த மேட்டர் ஓப்பன் பண்ணால் உங்கள் காலி அப்படின்றது நான் இல்லைங்க. எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியும் எல்லா விஷயம். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் தட் இன்சிடென்ட், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். யார் வாய் ஓப்பன் பண்ணாலும் காலி. ஐ டோன்ட் வாண்ட், அது இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் இருந்தாலும் த பெஸ்ட் ரிவெஞ்சஸ் ஒருத்தர் ஆப்போசிட்டில் நின்று ஐயோயோ அப்படின்னு யோசிக்கும் போது ஐ மச்சா அவர் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுதான் பெஸ்ட். ஏன்னா மெல்லவும் முடியாது, வெளியும் சொல்லவும் முடியாது, உள்ள ஒரு நடக்கம் வரும் பாருங்க, அதுதான் பெஸ்ட்.